ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வேணும்னே அரசியல் பேசும்பொழுது அவங்க யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. யார் வேணா சேலஞ்சு பண்ண ஏதாவது ஒரு தலைவர் பேச சொல்லுங்க பக்கத்தில் எத்தனை பக்கம் படிச்சாரு, என்னென்ன பாயிண்ட் எடுத்தாரு, எந்தெந்த பாயிண்ட் எது தமிழ்நாட்டுக்கு எதுக்கு தமிழ்நாட்டுக்கு எகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது 1 2 3 சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சிஎம் சொன்னாருன்னா மற்ற அரசியல்வாதிகள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி சொல்லிடுறாங்களோ இல்லையா? அவங்களாம் படித்து புரிஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது ஆரம்பிச்சோன்னா நல்லாயிருக்கும். யாரும் படிக்கிறது இல்லை. ஸோ இது அரசியல் ஆக்கிடுறாங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ தமிழ்நாட்டில் இது அரசியலாக்கி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுறதுனால தான் இது அதிகம் நீங்கள் பேசுகிறாங்க. அது காரணம் என்னென்னா முழுக்க அரசியல். ஆக்சுவலி முழுக்க தமிழ்நாட்டில் முழுக்க அரசியல். எல்லா கட்சிக்காரங்களும் பேசுகிற அரசியல். இந்த மாதிரி எந்த திட்டம் வந்தாலும் எதுக்குன்னு ஒரு பாலிசி வச்சுக்கிட்டு வச்சுங்களேன், அப்புறம் அதில் இருந்தால் ஒன்றும் இல்லை. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையில் துவங்கிய பிரச்சினை மொழி பிரச்சனையாக கொழுந்துவிட்டு எரிகிறது. 3வது மொழின்னு சொல்லி ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க. எவ்வளவு கோடியை கொட்டி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டேன் என்கிறார் முதல்வர் ஸ்டாலின். குலக்கல்விக்கு வழிவகுத்துவிடும், இடஒதுக்கீடுக்கு வேட்டு வைத்துவிடும், கல்வியை பணம் காய்ச்சி மரமாக தனியார் மாற்றி விடுவார்கள், எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமாக கல்வி கற்பதையே பெரிய சுமையாக்கி விடுவார்கள் என்றெல்லாம் தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பாளர்கள் காரணங்களை அடுக்குகிறார்கள், கட்டுக்கதைகளை பரப்பி விடுகிறார்கள். கட்டுக்கதைகளை தூள் தூளாக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கையை எளிதில் புரிந்து கொள்ளும் விதமாக விளக்கி சொல்கிறார் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி. இந்த பிரச்சனையில் தமிழகத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு கொந்தளிப்பு காணப்படுகிறது? பின்னணியையும் அவரே உடைத்து சொல்லியிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கை குலக்கல்விக்கு வழிவகுத்துவிடும் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். குலக்கல்விக்கும் வொகேஷனல் எஜுகேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. குலக்கல்விங்கிறது அந்த காலத்தில் ராஜாஜி கொண்டு வந்தாருது, அதுவும் தப்பாக சொல்கிறாங்க. அவர் குலக்கல்வின்னு சொல்ல, பட் அது குலக்கல்வின்னு ஒரு வொகேஷனல் எஜுகேஷன், தொழிற்கல்வி. தொழிற்கல்வி போய் குலக்கல்வி சொல்கிறது அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அது சொல்கிறது போகாமல் அரசியலுக்காக சொல்கிறாங்களே ஒழிய அவங்களுக்கு புரியாது. ஆனால் அரசியலுக்காக சொல்கிறாங்க, மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி குலக்கல்வின்னு சொல்லி மக்களை திசை திருப்புக்காக சொல்கிறாங்களே ஒழிய தொழிற்கல்வி அது. இப்போ தொழிற்கல்வி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 11% தான் இருக்காங்க. வளர்ந்த நாடு ஜெர்மனி, ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா 85-90% மாணவர்கள் ஸ்கூலில் படிக்கிறவங்க தொழிற்கல்வி பயிடுவாங்க. அதனால தான் இந்த ஸ்கூலு படித்து முன்னாடி ஸ்கூல் படித்து வெளியே வந்ததே உடனே ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. ஸ்கூலில் படித்து வெளியே வரவனுக்கு எதுவும் தெரியாது. போனால் ஹையர் எஜுகேஷன் போவான், இல்லைன்னா மீதி எல்லாருமே எந்த வேலையும் பண்ணாமல். அதனால தான் இப்போ 50% 60%க்கு மேலே பள்ளி மாணவர்கள் படித்து வர்றவங்களுக்கு 70% மேலே வேலை இல்லாமையும் ஒன்றும் பண்ணவும் தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா ஸ்கூலில் தொழிற்கல்வி, அதான் வொகேஷனல் எஜுகேஷன் சொல்கிறது, 6ஆம் கிளாஸிலிருந்து 12 வரைக்கும் தொழிற்கல்வி சொல்லி கொடுத்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் முடிஞ்ச பின்னால் எல்லோரும் கல்வி உயர்கல்வி போக முடியாது இல்லையா? ஒரு சில வசதி இருக்கும், ஒரு சில நாளுக்கு படிப்பு வராது. ஸோ அது மாதிரி உள்ளவங்க எல்லாமே ஏதாவது தொழில், நல்ல தொழில் செய்து அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுதான் காரணம். இப்போ நான் படிக்கிற காலத்திலே தொழிற்கல்வி இருந்தது. நான் படிக்கிற காலத்தில் அந்த காலத்திலேயே கவர்மெண்ட் ஸ்கூல் ஆரம்பிச்சுன்னா நான் தொழிற்கல்வி படித்து இன்ஜினியரிங் எடுத்து படித்தேன். இப்போ அதனால தான் நான் இன்ஜினியர் ஆக முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி தொழிற்கல்விங்கிறது முக்கியமான அவசியம். ஒரு நாட்டுக்கு எக்கனாமிக் குரோத்துக்கு தொழிற்கல்வி ரொம்ப அவசியம். தொழிற்சாலையிலையும் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இல்லையா, அங்கெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு +2 படித்தா போதும். அது டிகிரி ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த +2 படித்தவங்க தொழில்கள் இருந்தீங்கன்னா சின்ன தொழிற்சாலையில் வேலைக்கு போகலாம், அவங்களாம் வேலையை ஆரம்பிக்கலாம், அவங்களாம் தொழில் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வேணுமுன்னே தவறாக அரசியலுக்காக வேண்டி உபயோகிக்கிறாங்க. அது உள்ளபடியே தப்பு. அது குலக்கல்வி அந்த வார்த்தையே தப்பான வார்த்தை. அது வேணுமுன்னே மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்ல ஒரே வார்த்தை குலக்கல்வின்னு சொல்ல அவங்களுக்கு தெரியாது. போட்டித் தேர்வு பிரஷரில் இருக்கும் மாணவர்களை 3வது மொழி மேலும் சோர்வடைய செய்துவிடும் என்ற வாதம் வைக்கப்படுவது பற்றி எல்லாம் ரொம்ப தவறான ஒரு கருத்து. மறுபடியும் இது அரசியலுக்காக வேண்டி சொல்ல ஒரு கருத்து. அது ஜேஇ நீட்டுங்கிறதெல்லாம் +2 பண்ணால் வர்றது. இப்போ நம்ம சொல்கிறது 3வது மொழிலேருந்து ஸ்கூலில் 6ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கணும்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வேணுமுனே இது மறுபடியும் திசை திருப்புக்காகன்னு சொல்ல ஒரு அரசியல் வாக்குவாதம் வழியை
6ஆம் கிளாஸ்லேருந்து ஏதாவது ஒரு மொழி படிக்கணும். 3வது மொழி, அதாவது ஒரு மொழி எப்படிங்கிறதுனா சின்ன வயசில் மொழி ஈஸியாக கற்றுக்குவாங்க. சின்ன குழந்தைகள எத்தனை மொழியாக ஈஸியாக கற்றுக்குவாங்க. அதனால் இன்னொரு மொழி கற்றுக்கிறது தப்பே கிடையாது. ஒரு மொழி இன்னொரு மொழி ஒரு குழந்தை பார்த்திங்கனாலே இவங்களுக்கு என்ன பிரச்சனையானு புரியல. சிபிஎஸ் ஸ்கூல்லேயும் ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் 3 மொழி, 3 இல்லை 4 மொழி 5 மொழி சொல்லித்தர்றாங்க. ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி, ஜப்பான் எல்லாமே சொல்லித்தர்றாங்க. அதெல்லாம் தெரியலையா? இப்போ அவங்களாம் நீட் எழுதாமல் இருக்காங்க, ஜெய் எழுதாமல் இருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லாம் நிறைய நீட்டு நேட் எழுதி பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வேணுமுன்னே சொல்கிற ஒரு விதண்டாவாதம்னு சொல்கிறது. கட்டாயம் இருக்கணும். 3வது மொழியில் இன்னும் 4 மொழியே படிக்கலாம், 5 மொழியே படிக்கலாம். அவனுக்கு விருப்பம் வந்தால் எது ஒன்று படிக்கலாம். அந்த வயசில் ஈஸியாக படிக்கலாம். சின்ன குழந்தைகளில் ஒரு மொழி ஈஸியாக கற்றுக்கலாம், ஈஸியாக பழகிக்கலாம். ஒரு மொழி தெரிஞ்சுக்கிறனால தப்பே கிடையாது. ஒரு மொழி அதிகம் பண்ணதால யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. வேணுமுன்னே அரசியல் பேசும்பொழுது அவங்களை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. விதண்டாவாதத்துக்காக வேண்டி, அரசியலுக்காக வேண்டி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணும்பொழுது யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2 மொழிங்கிறது அண்ணாதுரை சொன்னாலும் சொல்கிறார். அண்ணாதுரை 60 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். அந்த காலத்தில் எப்படின்னா தமிழ்நாடு நல்லா இருந்தது, அதிக மக்கள் வெளியே வேண்டிய அவசியம் கிடையாது, தமிழ்நாடு நிறைய வேலை கிடைச்சது, படிப்பாளி ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. 60 வருஷமாச்சு, எத்தனையோ சேஞ்சு. இப்போ உலகத்தை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஈஸியாக வில்லேஜுங்கிற இல்லையா, சின்ன வில்லேஜ் மாதிரி ஒரு சுருக்கிட்டோம். யார் ஒன்றாலும் எங்கே போனாலும் போகலாம், எப்படி வேணாலும் எங்கே போனாலும் வேலை பார்க்கலாங்கன்னு ஒரு நிலைமை வந்தாச்சு. அதனால் நமக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கணும், தமிழ் முடித்தா போதும்னு சொல்கிறது ஒரு மோசமான ஒரு ஆர்கியூமெண்ட்டு. அது ஏழை மாணவர்களும் அரசாங்க பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு தவறு. அது 3வது மொழி என்று சொல்லி ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது என கூறப்படுகிறது. கல்விக் கொள்கையில் ஹிந்தி படிக்கணும்னு எங்கேயுமே சொல்லலை, ஒரு வார்த்தை எங்கேயுமே சொல்லலை. அது 3வது மொழி. ஒன்று தாய்மொழியில் படிக்கணும், 2வது ஆங்கிலம் படிக்கணும், 3வது ஏதாவது ஒன்று படித்தது நல்லது, படிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா காரணம் இந்தியாவில் நிறைய மொழிகள் இருக்குது, 30-40 ஸ்டேட்டில் இருக்குது, நிறைய ஸ்டேட் இருக்குது. ஏதாவது ஒன்று படித்து போயிடுச்சுன்னா நல்லது தானே. இப்போ பக்கத்து ஸ்டேட்டு படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம். நம்ம மக்கள் அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு யூஸாக இருக்கும். மக்களுக்குள்ளே ஒன்றுக்கு ஒன்று உறவு வைக்கிறது நல்லா தானே இருக்கும். ஒரு மொழி தெரிஞ்சுக்கிட்டா தப்பு. மலையாளில் பார்த்தீங்கன்னா மலையாளம் பேசுகிறவங்க 15 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க, தெலுங்கு பேசுறது 10-15 வருஷம் இருக்காங்க, கன்னடம் பேசுறது இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகளாவது படிக்கலாமே. இப்போ அது 3வது மொழின்னு ஒரு அவசியம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தையும் படிக்கலாம், அதை நம்மளும் படிக்கலாம், தப்பு இல்லை. எனக்கு நான் ஈரோடு போயிருக்கிறேன், ஈரோடு, கரூர், நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட் தானே, கரூர் எல்லாத்தையும் நிறைய பேசியிருக்கேன். அவங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்கு இப்போ கைத்தறி துணி இருக்குது, பெட்ஷீட்டு, தவலை நேரம் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ திருப்பூர்காரர்கள்லாம் நிறைய பேர்லாம் நார்த் இந்தியாவுக்கு போகிறாங்க விற்கிறதுக்கு, மார்க்கெட்டிங் பண்ணது போகிறாங்க. அவங்களால பேச முடியும் கிடையாது. அதனால் ஒரு மொழி இருந்ததுன்னா நாட்டுள்ளி வேலை எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கிடையாது, வியாபாரத்துக்கு யூஸ் ஆகும். சாதாரண வியாபாரிகள் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு மொழி நல்லா யூஸ் ஆகும். புதிய கல்விக் கொள்கையில் இடஒதுக்கீடு பற்றி எதுவும் கூறப்படவில்லை என்கிறார்களே. புது கல்விக் கொள்கையில் ரிசர்வேஷனை பற்றி பேசலை. ஏன் பேசலைன்னா அந்தந்த ஸ்டேட்டில் என்னென்ன ரிசர்வேஷன் பாலிசி இருக்குதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும்னு அர்த்தம். அது வேணான்னு சொல்ல கிடையாது. ரிசர்வேஷனை பற்றி என்ன சொல்லுவேன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ரிசர்வேஷன். இப்போ நமக்கு 69% இருக்குது, ஒரு சில ஸ்டேட்டில் 50 இருக்குது, ஒரு சில 55 இருக்குது, ஒரு சில 60 இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ரிசர்வேஷன் பாலிசி இருக்கிறதுனால நியூ எஜுகேஷன் பாலிசி அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லாத காரணம் அந்தந்த மாகாணங்களில் அந்தந்த அரசாங்கம் அவங்களுக்கு என்னென்ன ரிசர்வேஷன் பாலிசி இருக்குதோ அது அப்படியே ஃபாலோ பண்ணலான்னு அர்த்தம். அது ஒன்றும் வேண்டான்னு சொல்லவே கிடையாது. எங்கேயுமே ரிசர்வேஷன் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சமூக நீதி என்ன இருக்குது? இல்லை, ஒன்றுமே இல்லையே சமூக நீதி. இப்போ இருக்க சமூக நீதி அப்படியே கடை பண்ணி தானே. சமூக நீதி பற்றி எதுவுமே கிடையாது. இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் பெண்களுக்கான தனியாக ஸ்கீம் இருக்குது, ஏழைகளுக்கான தனியாக ஸ்கீம் இருக்குது, நிறைய அந்த மாதிரி எல்லாம் ப்ரொவிஷன் நிறைய இருக்குது. அது எங்கே சமூக நீதி எங்கே போயிடுச்சு? அதில் மறுபடியும் இப்போ பேசுகிறவங்க யாருமே நான் கட்டாயம் சேலஞ்சு பண்ணுவேன். இந்த இப்போ பேசுகிற அத்தனை தலைவர்கள் யாருமே இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 500 பக்கத்தை ஃபுல்லாக படிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படியே படிச்சிருந்தாலும் புரிஞ்சிருக்காது. யார் வேணும் நான் சேலஞ்சு பண்ணுறேன். ஏதாவது ஒரு தலைவர் பேச சொல்லுங்க பக்கத்தில் எத்தனை பக்கம் படித்தார், என்னென்ன பாயிண்ட் எடுத்தார், எந்தெந்த பாயிண்ட் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு எகென்ஸ்டாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது 1 2 சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் மேலாவாரியே ஏதோ ஒன்று எல்லோரும் ஒரு அரசியல் சொன்னால் அப்படியே எல்லோரும் ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. இப்போ சிஎம் சொன்னார்னா மற்ற அரசியல்வாதிகள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி சொல்லிடுறாங்களோ இல்லையா. அவங்களாம் படித்து புரிஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது ஆரம்பிச்சோன்னா நல்லாயிருக்கும். யாரும் படிக்கிறது இல்லை. கல்வியை வியாபாரமாக்கிவிடும் விதமாக புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதா?
நியூ எஜுகேஷன் பாலிசி ப்ரைவேட் சப்போர்ட் பண்ணுங்கிற காரணம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஏ பாலிசி டு என்கரேஜ். யாரெல்லாம் கல்வி தொடங்கணுமோ எல்லோரும் தொடங்கலாம். அதாவது இப்போ ஜிஆர்னு சொல்ல முடியலையா, கிராஸ் ஜென்ரல் வேஸ்டிங்கிறது இப்போ இருக்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில் 27 தான் இருக்குது. அது 50 ஆக்கணும் இலக்கு. நமக்கு 2030 50 ஆக்கணும் இலக்கு. 50 ஆக்கு அப்படின்னா இப்போ இருக்கிற காலேஜ் யூனிவர்சிட்டியாக 2 பங்கு ஆக்கணும். கவர்மெண்ட் முடியுமா? கவர்மெண்ட் எங்கே இருக்குது பணம்? எல்லா கவர்மெண்ட்லையும் அவ்வளோ போட்டு பணம் இருக்குது. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் பணம் கிடையாது. அதனால் ப்ரைவேட் யார் வில்லிங்காக இருக்குதோ கல்வியில் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் கல்வி இப்போவே பார்த்தீங்கன்னா 80% ஹையர் எஜுகேஷனில் ப்ரைவேட் தான் இருக்காங்க இப்போவுமே, இல்லையா? 50% மேலே ப்ரைவேட் ஸ்கூல்லையும் ப்ரைவேட் தான் இருக்காங்க. இப்போ இருக்காங்கல்ல. ஒன்றும் புதுசாக நியூ எஜுகேஷன் பாலிசி புதுசாக எதுவுமே கொண்டு வரல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிற காலேஜ் எல்லாம் அட்டானமி ஆக்கணுங்கிறாங்க. அதாவது உள்ள பெரிய பெரிய காலேஜ் பெரிய யூனிவர்சிட்டிலாம் அட்டானமி கொடுத்தோம்னா அவங்களாம் நல்ல புது கரிக்குலம் புது பண்ணி இன்னோவேஷன் ரிசர்ச் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒன்று சொல்கிறாங்க. வெளியே ப்ரைவேட் ஆக்கணும், எல்லாத்தையுமே ப்ரைவேட் கொடுக்கணும் எங்கேயுமே சொல்ல கிடையாது. அது தப்பான ஒரு ஆர்கியூமெண்ட். முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ரிசர்ச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஏன்னா ஒரு நாடு முன்னேறணும்னா எக்கனாமிக்கலி முன்னேறணும் அப்படின்னா இன்னோவேஷன் ரொம்ப முக்கியம், ரிசர்ச் அது ரொம்ப முக்கியம். புதுசாக கண்டுபிடிக்கணும் இல்லையா, கண்டுபிடிக்கணும், பேட்டன்ட் வரணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு நாட்டுக்கு முக்கியம். அதுக்காக வேண்டி நியூ எஜுகேஷன் பாலிசியில் இன்னோவேஷன் ரிசர்ச்சை என்கரேஜ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி பாடத்திட்டங்களை மாற்றணும். அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இல்லையா, கற்றல் அந்த திறமையை மாற்றணும். மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதாமல் புரிஞ்சு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு கரிக்குலம் பண்ணணும். டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை மாற்றணும். அப்போ பண்ணும்பொழுது தான் மாணவர்களுடைய திங்கிங் பவர் வரும். கிரியேட்டிவ் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணோம்னா அப்போ இன்னோவேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஒரு இன்னோவேஷன் வரணும்னா திங்கிங் வரணும். ஸோ அதனால் இதெல்லாம் அந்த புது கரிக்குலத்தில் இப்போ நியூ எஜுகேஷன் பதில் புது கரிக்குலத்தில் இதெல்லாமே அம்சங்களும் போட்டிருக்காங்க. புதிய கல்விக் கொள்கையால் இடைநிற்றல் அதிகரித்துவிடும் அபாயம் இருக்கிறதா? தப்பான ஆர்கியூமெண்ட் அது. இப்போ நான்லாம் படிக்கிற காலத்தில் இஎஸ்எல்சின்னு அந்த ஸ்டேட் லெவல் எக்ஸாம் இருக்கும். அந்த காலத்துலேயே இஎஸ்எல்சின்னு ஒரு எக்ஸாமு தமிழ் மாவட்டம் பூரா இருக்கும். நான் போய் கவர்மெண்ட்டில் எங்கள் வில்லேஜில் படிச்சுட்டு போய் டிஸ்ட்ரிக்ட் அவுட் காசு எக்ஸாம் இல்லை 8ஆவதில் ஒரே எக்ஸாம் த்ரூஅவுட் தமிழ்நாடு இருக்கும். ஸோ அதனால் அப்போவே இருந்தது தான், இப்போ ஒன்றும் புதுசாக கொண்டு வரல. இப்போ நியூ எஜுகேஷன் அதுவும் சொல்ல கிடையாது. நியூ எஜுகேஷன் 3, 5, 8லேயும் எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லாங்கல்ல வெளியே. அது வடிகட்டணும் ஃபெயில் ஆகணும்னு சொல்லவே கிடையாது. எக்ஸாமுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். அதாவது ஒரு பையன் குழந்தை படித்து புரிஞ்சுக்கிட்டானா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாம் முக்கியம். இப்போ எக்ஸாம் வைக்கலைன்னா யாரும் படிக்க மாட்டான் இல்லையா. அப்போ எல்லாமே சும்மா பாஸு, எக்ஸாம் கிடையாது, யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்கன்னா ஒன்றும் கிளாஸுக்கே போக மாட்டான், வாத்தியம் தர மாட்டான், பையனும் படிக்க மாட்டான். எப்படி இருந்தால் 1, 2, 3 நாள் போயிட்டே இருப்பான் இல்லையா. ஒரு எக்ஸாம்னு இருக்கணும். அது எக்ஸாம் வச்சா ஃபெயிலாகுன்னு அர்த்தம் கிடையாது. அது எக்ஸாம் வச்சு அந்த பையன் எந்த அளவுக்கு வந்திருக்கான்னு நினச்சேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாத்தியாரும் சொல்லித்தரக்கிறத இம்ப்ரூவ் பண்ணலாம், பையனும் படிப்பான் இல்லையா. இப்போ நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க எனக்கு தெரியணும் இல்லையா. அது பையனுக்கும் நல்லது, வாத்தியாருக்கு நல்லது, அப்பா அம்மாவுக்கும் நல்லது. ஒரு எக்ஸாம் வச்சா அதுலேருந்து என்னென்னா பையனை மறுபடியும் நல்லா படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு ஒன்று பண்ணலாம் இல்லையா. அதுதான் காரணம் இல்லையா. அது ஃபெயிலாக்குன்னு அர்த்தமே கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எல்லா எக்ஸாமும் இருக்குது. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போயுமே 5, 6, 7, 8 எல்லாமே எக்ஸாம் வச்சு தான் இருக்காங்க. வெளியில் சொல்கிறது வேண்டான்னு இப்போ நான் நடத்தி தான் இருக்காங்க. மும்மொழி கொள்கை விவகாரம் தமிழகத்தில் பற்றி எரிகிறதே, என்ன காரணம்? மாகாணத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம். நான் எல்லா மாநிலம் போயிருக்கிறேன். நான் எல்லா ஸ்டேட்லேயும் வேலை பார்த்துருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய ஒரே ஒரு சாவுகேடுனா இங்கே தான் நிறைய அரசியல் பார்ட்டிகள் இருக்குது. அரசியல் பார்ட்டிகள் இருக்கு இல்லையா, இங்கே தான் இந்தியாவிலேயே உள்ளது அரசியல் பார்ட்டிகள். சின்ன சின்ன பார்ட்டிகள் ஆரம்பிக்கிறது அவங்க தான். ஸோ அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பேசணும். ஸோ இது அரசியலாக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ தமிழ்நாட்டில் இது அரசியலாக்கி ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் பண்ணுறதுனால தான் இது அதிகமாக இங்கே பேசுகிறாங்க. வேறு எந்த ஸ்டேட்லேயும் கல்வியை ஓட்டுக்காக வேண்டி யூஸ் பண்ண கிடையாது. புரியுதுங்களா. இப்போ எந்த ஸ்டேட்லேயுமே கல்வியை ஓட்டுக்காக வேண்டி அதை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு வாக்கிறது கிடையாது. தமிழ்நாடு தான் ஒரு பெரிய சாபக்கேடு. அது கல்வி பாலிசியை, கல்வியினுடைய எஜுகேஷன் பாலிசியை ஓட்டு பேங்காக வேண்டி மக்களை சிசைக்காக வேண்டி அது மோசம் இது மோசம் சொல்லி இப்போ திடீர்னு வர ஒரு அரசியல்வாதி கூட கல்வி பற்றி பேசுகிறான். அந்த கல்வி பற்றி தெரியாத ஒரு அரசியல்வாதி, கல்வியை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு அரசியல்வாதி திடீர்னு ஒரு பார்ட்டி ஆரம்பித்தார், உடனே கல்விக்குள்ளே எதுக்குறான்.
அந்த ஆள் படிச்சிருக்க மாட்டார், எனக்கு கரெக்டாக தெரியும் படிச்சிருக்க மாட்டார், படித்தாலும் புரியாது, யாரும் சொன்னாலும் புரியாது, அப்படி அரசியல்வாதிகளே எதுக்குறாங்க வேணும்னு. அது காரணம் என்னென்னா முழுக்க அரசியல். அது தெரியும், முழுக்க தமிழ்நாட்டில் முழுக்க அரசியல். எல்லா கட்சிக்காரங்களும் பேசுகிற அரசியல். தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஒரு மூத்த தலைவர் இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பலை, மூத்த தலைவர்கள், நல்ல கல்வியாளர்கள், 30 வருஷமாக 40 வருஷம் ஆட்சியிலேருந்து பார்லிமெண்ட்டில் மெம்பர்லாம் இருக்காங்க. அவங்க பேசுகிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்கன்னா அவங்க மனச்சாட்சியோடு பேசல. எனக்கு நல்லா தெரியும், அரசியலுக்காக வேண்டி பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, நல்லா படித்தவங்க, பார்லிமெண்ட்டில் 10 வருஷம் வேலை பார்த்தவங்க, 50 வருஷமாக அரசியல் இருந்தவங்க, வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க. அவங்களும் பேசுகிறாங்கன்னா முழுக்க அரசியலுக்கு பேசுகிறாங்க வெளியே. அவன் மனச்சாட்சியோட மக்களுக்கு நல்லது, இந்த கல்விக்குள்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மக்களுக்கு நல்லதுங்கிற ஒரு உணர்வோடு பேசுகிறதே கிடையாது. அரசியல் தான், அதுக்காக வேண்டி பேசுகிறாங்க. நம்மளாம் படிக்கிற காலத்தில் அரசியல் அப்படிங்கிறது போட்டி மனப்பான்மையோடு இல்லை. அரசியலில் ஒன்றும், அதாவது எலெக்ஷன் நிற்கணும், ஜெயிக்கணும், வரணும், மக்களுக்கு சேவை பண்ணுங்க தான் அரசியலை வெளியே. சம்பாதிக்காம வேண்டிய அரசியல் கிடையாது. இப்போ அப்படி இல்லையே. இப்போ இருக்க அரசியலில் பார்த்தீங்கன்னா நேர்மை உள்ள அரசியல்வாதிகள் ரொம்ப குறுமை தான், ரொம்ப கம்மி தானே பார்க்கணும். ஸோ அரசியலையே அவருடைய சொந்த வாழ்க்கைக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் மக்களுக்காக யூஸ் பண்ணணும். அரசியலுங்கிறது மக்கள் நலக்காக வேண்டி மக்களுக்காக யூஸ் பண்ணணும். இப்போ நல்ல துணிவந்தாக இருக்கும் பொழுது மாணவர்கள் துணிவந்தான் என்ன கூப்பிடுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ் சான்சலர் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி மக்களுக்காக வேண்டி வைஸ் சான்சலர் ஸ்டூடெண்ட்டுக்காக வேண்டி வேலை பார்க்கணும். அரசியல்வாதினா மக்களுக்காக வேலை பார்க்கணும். மக்கள் நல்ல எண்ணமோ, அது எந்த திட்டம் வந்தாலும் அது எதுக்கூடாது. மக்கள் நல்லக்காக நல்ல திட்டம் யாருக்கு வந்தாலும் எதுக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரே பெரிய சாப்பிட்னா எதை திட்டம் வந்தாலும் எதுக்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா சொன்னால் உடனே எடுத்து ஆரம்பிச்சுறாங்க. நல்லது கெட்டதுன்னே பேச மாட்டாங்க. இப்போ எக்கனாமிக்கலி வீக்கேஷன் ரிசர்வேஷன் வந்தது, நல்ல திட்டம், அது எதுக்குறாங்க. அதே மாதிரி விசுகர்ம சிஸ்டம், அது ஒரு நல்ல திட்டம், அது எதுக்குறாங்க. இந்த மாதிரி எந்த திட்டம் வந்தாலும் எதுக்கணும்னு ஒரு பாலிசி வச்சுக்கிட்டு வச்சுங்களேன், அப்புறம் அதுக்கு அதில் இப்போ ஒன்றும் இல்லை.